எப்பா இவ்வளவு நாளும் ஒரு வேலையும் செய்யாம இருந்து இப்ப வேலை செய்யன்னா சங்கடமா இருக்கு. முதல்ல அப்படித்தான் இருக்கும், போக போக பழகிரும். செய்யுங்க. நீ ஒன்னும் செஞ்சிடாதனே, ஒரு வெங்காயம் கூட நறுக்கிறாத, நல்லா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அத்தை பாட்டி, நான் வெங்காயம் நறுக்குனா உள்ள பிள்ளைக்கு கண்ணு காந்தும். ஆமா காந்தது. அந்த காலத்துலதான் 10 பிள்ளைகளை பெத்து வளர்த்தாவோ, இப்ப உள்ளவளுக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு 10 வேற கூப்பிட்டு வச்சிருக்காளுவோ. நல்லதான் இருக்காளுவோ. சரியா சொன்னீங்க செல்லம்மாக்கா. அலெக்ஸ் அண்ணே, நீங்க இப்படி சும்மாவே உட்காந்து இழிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா? புது ஊர்லாமா, எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? என்னமோ வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வளர்ந்த மாதிரி பேசுதியோ. இங்க தமிழ்நாட்டில் தானே இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே கோவாக்கு ஓடி இருக்கியோ? செல்லம்மாக்கா, வெங்காயத்தெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா அழகா கட் பண்ணிருக்கேன் பாருங்க, சூப்பரா இருக்கு. ரவுண்டா கட் பண்ணா என்ன, சதுரமா கட் பண்ணா என்ன, என்னத்தையாவது குழம்ப போட்டு வைப்போம். ஆமா, எரிச்சலா வருது. நல்ல ஜாலியா சன் டிவில சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி வெங்காயம் நறுக்கவும் அடுப்படியில விட்டுட்டாவல. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும் நினைக்கிறேன். பாவம் ஆண்டி, நான் வேணா கூட இருக்கட்டுமா மம்மி? எப்பா ரொம்படி நடிக்க வேண்டாம், உங்க அம்மா கூட ஓடிரு. இவன் நமக்கு இருந்து உதவி செஞ்சு கிழிச்சிருவா. உங்களுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்க ஆண்டி. ஏஞ்சல், என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் இங்கே இருக்கணும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க? ஒழுங்கா ஊருக்கு வந்து பாத்துக்க. சரி டாடி. ஏட்டி நீ ஏன் கவலைப்படாத, நான் தான் சொல்லியிருக்கோம்ல, நான் அவனை இப்படி ஏட்டுங்க இருக்க வைப்பேன்னு. சரியா? சரி நெட்டவள்ளி, அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். என்ன வேலைலாம் நடக்கா? வாங்க தெய்வமே, எங்க தெய்வம், என் கடவுள் அவரு. நான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கேங்க, குழம்பு ஆக்கிடுவோம். வெங்காயம் நறுக்கிறதோட மட்டும் வச்சுக்கோ, வேற எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். ஜாக்லின் சமைப்பா. சரிங்க தெய்வமே, நான் பாத்துக்கிறேன். நல்லா உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைக்கிறது கத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப இந்த வெங்காயம் நறுக்கிறது, இஞ்சி பூண்டு நறுக்கிறது, தேங்காய் அரைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டீ எதுவும் போடணும்னா சொல்லுங்க, நல்லா சூப்பரா போடுவேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம், சின்ன சின்ன வேலைகள் செய். சமையல் பூரா ஜாக்லின் பார்த்துக்கிட்டோம். நெட்டவள்ளி, நீ இது வேலை செய்யலையா? தாத்தா மாமா, நான் வேலை செய்யக்கூடாது. டாக்டர் நேற்று தான் சொல்லி விட்டாவா, ஒரு வேலை செய்யக்கூடாது, அப்படியே படுத்து படுத்து தூங்கணுமா. அப்படி இல்லாம சொல்றாங்க. சரி, உடம்ப பாத்துக்கோ. இந்த மாசம் செக்கப்ல டாக்டர் நல்ல வேலை செய்யலாம் சொல்லிச்சு, அதை சொல்லக்கூடாது. இப்படியே இருந்து காலத்தை ஓட்டிடுவோம். தெய்வமே, அந்த ஸ்கேல் அதுக்கு கையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு, அதை போட்டுற வேண்டியதானே. உன் மொட்டை மண்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கிழமை மனசுக்குள்ள இருக்கிற வன்மத்தெல்லாம் வெளியே கக்குதான். என்ன கடுப்புல இருந்திருக்கான் இவ்வளவு நாளும், நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானே. அன்னைக்கு நீங்க ஸ்கேலை கொண்டு அடிச்சது எனக்கு என்ன வலி வலிச்சது தெரியுமா? ஏஞ்சல் தான் வந்து மருந்து போட்டு விட்டா. அவட்ட கேளுங்க, அப்படி புண்ணாய் கிடக்கு. மறுபடியும் நீங்க ஸ்கேலை எடுத்துட்டு வந்தா என் நெஞ்சமெல்லாம் பதறுது. இல்ல இப்ப எல்லாமே ஆறிட்டு. அங்கிள் ஏஞ்சலு, உனக்கு ஒரு கேடு வர மாட்டேங்க. சும்மா கதை பேசிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன்? கரெக்டா 12:30க்கு டான்னு எனக்கு சாப்பாடு வந்தாகணும். 3 மணிக்கு டான்னு டீயும் பிஸ்கெட்டும் வந்தாகணும். அதே மாதிரி 7 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்டு 8 மணிக்கு நான் தூங்கிடுவேன். ஆமா ஐயா, இது என்னமோ மிலிட்டரியில இருக்கிற மாதிரிலாம் சொல்லுதீரு, நல்லாவே இல்லை. நான் எனக்கு மட்டும்தான் சொன்னேன். உங்க எல்லாரையும் அந்த மாதிரி பண்ணணுமா? எல்லாரையும் 8 மணிக்கு தூங்க சொல்லணுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒழுங்கா நடக்கட்டும் வேலை. கோபாலண்ணே, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டாரு. வெளியே போறதுலதான் சரிதா. ஏதாவது பொம்பளையாள்கிட்ட போய் பேச்சு கொடுக்காத. இந்த ஊர் பொம்பளையாள்லாம் அருவாள் எடுத்து உன் மண்டையை நறுக்கிடுவாளுங்க. என்ன அண்ணா இப்படி பேசுதீங்க? நான் வாரேன். கூட்டம் கூட்டமா வந்து கிடக்காவோ. பாவம் அம்மாவே, என்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் ஓட போதும் தெரியல. மொட்டை சீக்கிரம் சமையல் ஆகட்டும், நான் வாரேன். என் பேதி எடுப்பா, சும்மா தானே உட்கார்ந்துருக்க, மண்டையில இப்படி அடிக்கானே, கையில எல்லாம் குஷ்டம் வர. அங்க என்ன சத்தம்? ஒண்ணுள்ள தெய்வமே, வெங்காயம் பூரா காஞ்சி போய் இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். வெங்காயம் காஞ்சுதானே இருக்கும், ஈரமாவா இருக்கும்? நீங்க போங்க தெய்வமே, உங்களுக்கு சாப்பாடு டைமுக்கு வந்துடும். போங்க போங்க. பேதியில போற எடுப்பட்ட பையன் என்ன அடி அடிக்கா மண்டையிலேயே எல்லா இதையும் தீர்த்துக்கிட்டு இருக்கானே. நல்ல வசமா மாட்டிக்கிட்டேன். என்ன அத்தை பாட்டி அடி பலமா உள்ற மாதிரி தெரியுது. சீப்ப உன் சோழிய பார்த்துட்டு போ. என் புருஷன் செல்லமா தட்டுதாரு, உனக்கு என்ன? செல்லம்மா பாட்டியை செல்லமாக தட்டும் தாத்தா மாமா, சூப்பரா இருக்குல்ல? சீப்ப பாரியட்டி பங்கச்சக்கா வீட்டுக்கு போயிட்டாரும். சரி. எப்பா காலையில இருந்து என்ன தலைவலியா இருக்கு, எதுக்கு இப்படி தலைவலிக்குனே தெரியலையே. சரி, தலைக்கு குளிச்சுட்டு இந்த கொண்டையை போடக்கூடாதுப்பா, முதல்ல இந்த பண் கொண்டையை தூக்கி தூர போடணும்.
என் புருஷன் எப்ப பார்த்தாலும் ஜட போடும் பாரு. நான் அந்த கொண்டையை போட்டு போட்டு திரிதேன். தண்ணி எல்லாம் நல்லா மண்டைக்குள்ள இறங்கி என்ன தலைவலிக்கு கடவுளே. ஏ பங்கஜம் யாரு? பனிமலர் பாட்டி குரல் மாதிரிலாம் இருக்கு. ஏன் ஆத்தே ஏற்கனவே தலைவலியில கிடக்கும், இதுகிட்ட பேசி பேசி உயிர் போயிருமே. வாங்க பாட்டி. ஏ என்ன படுத்தாச்சு? ஆமா பாட்டி, ஒரே தலைவலியா தான் படுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? அது என்ன விஷயம் சொல்லு, நானும் சந்தோஷப்பட்டுக்கிட்டதேன். யாத்தாடி, நம்மளால முடியாது. அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு படுப்போம். ஏன் நாட்டுக்கோழி முட்டை கொண்டு வந்திருக்கேன். உன் பிள்ளைகளுக்கு கூடுன 2 பொட்ட பிள்ளைகள் பத்தியா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. டீ நல்லா சாப்பிட சொல்லு சரியா? காசு சாயந்தரம் தா. சரி பாட்டி, வச்சுட்டு போங்க. சரி சரி, இருந்து பேசிட்டு போறேனே. உனக்கு நான் பேசின பிடிக்கும்ல? யாத்தாடி, பேசினா பிடிக்கும். ஆனா நீங்க ஒண்ணுல சம்மந்தம் இல்லாம பேசுவியோ கடவுளே. அப்படியா? சரி சரி, என் கல்யாண கதையை சொல்லுதேன். அது என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தாரு. பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிட்டு, கெட்டுனா இந்த பிள்ளையை தான் கெட்டுவேன்னு ஒரே அடம் பிடிச்சி வீட்டில் பேசி நகையே வேண்டாம் அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் வீட்டை அப்படி விட முடியாதுல. அப்புறம் நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ண சம்மதிச்சோம். நான் அவர் மூஞ்சி யார்கிட்ட கூட பார்க்கவே இல்லை. அந்த காலத்துலலாம் இப்படி பேசலாம் வைக்க மாட்டோம் பத்தியா. அதுக்கப்புறமா கல்யாணம் அன்னைக்கு தாலியை கட்டும் போது ஒரு முறக்கட்டையவே பார்த்தேன். 2 வருஷம் கழிச்சு தான் மூத்தவன் பிறந்தான். அதுலேருந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு இளையவன் பிறந்தான். ஆமாம், நல்ல விருப்பப்பட்டதெல்லாம் படிக்க வச்சோம். வெளியூரில் போய் உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்க்க வர மாட்டேக்குவோம். தாய் தகப்பனை தவிக்க விடுதுவோம். என்ன பிள்ளைகளோ. ஆமாம், ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி தூங்கிட்டு இருக்கிற அக்கா கிட்ட என்னத்த பேசிக்கிட்டு இருக்கு? ஏன் பனிமலர் பாட்டி? எங்கள் வீட்டுக்கார் நல்ல தங்கமான குணம். ஆமாங்க, அவர் கல்யாணம் முடிச்ச அப்புறம் தான் நாங்கள் மாடெல்லாம் வாங்கினோம். அப்புறம் தான் இந்த மாட்டு பிஸ்னஸில் இறங்கிட்டோம். கையில என்னது? முட்டை. ஏன் பங்கச்சக்கா முடிங்க. ஏம்மா, நீ எப்ப வந்த? நீங்க கொரட்டை விடும்போதே வந்தாச்சு. என்னது பாட்டியை உட்கார வச்சுட்டு கொரட்டை விட்டுட்டு இருக்கியோ? முட்டை கொண்டு வந்துச்சுட்டு கொடுத்துட்டு சம்மந்தமே இல்லாம பேசுது. நான் ஒண்ணு பேசுதேன். ஏற்கனவே தலைவலி தாங்க முடியல. இதுகிட்ட நம்ம ஆவியும் ஜீவனையும் கொடுக்க முடியுமா? அதனால படுத்துட்டோம். ஏன் ஆத்தைய முட்டையெல்லாம் கொண்டுட்டு ஓடுதா? ஏட்டு ஏஞ்சலு, உன் வேலையை காட்டிட்டெல்லாம் முட்டையை தூக்கிட்டு ஓடிட்டலாட்டி கூட்டிட்டு அந்த பாட்டிட்ட பாவம். நோ, பாட்டி எனக்கு கிஃப்டா கொடுத்தது. ஏட்டி அவளை கூப்பிடு. அவ கையில எதுக்கு கொடுத்தீங்க? அவ தூக்கிட்டு ஓடிட்டாருமா, அவ்வளவுதான். முட்டை நக்கிட்டு போயிட்டு. சரி விடுங்க பாட்டி, நான் காசு தந்துருந்தேன். எவ்வளவு ரூபா ஆச்சு? ஏம்மா என்னம்மா மறுபடியும் முட்டை கேட்கீங்க? நான் எங்கம்மா இருந்து எடுத்துட்டு வர முடியும்? இருக்கிறதே 6 கோழி தான் சார். கடவுளே, முடியல. ஏக்கா மாத்திரை எதுவும் போட்டியலாக்கா? தலைவலியோட கிடைக்கல. காபி போட்டு குடிக்கணும் டி. எனக்கு காபி குடிச்சாலே ஓரளவு சரியாயிரும். கொஞ்ச நேரம் படுத்துட்டே குடிக்கலான்றேன். அதுக்குள்ள இந்த பாட்டி வந்து மண்டவலி அதிகப்படுத்திட்டு. ஆமா, பாட்டிட்ட பேசினாலே உயிர் போயிருமே. சரிக்கா, சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன், வாரேன். சரிட்டி, சாயந்தரம் மரத்துக்கடியில சந்திப்போம். இந்த பாட்டியை போகும்போது கூட்டு போயிட்டு முடியல. போவுமா மரத்துக்கடியில் உட்காந்து பேச? வாங்க, ராணியை கட்ட கொண்டு கொடுத்தேன். பாம்பு பாப்பா வச்சிருக்காவோ. எங்க அவசரமா தள்ளி கூட்டு போறான்னு தெரியலையே. என் முதுகலை பிடிச்சு தள்ளாதம்மா. இரு உனக்கும் என் கல்யாண கதையை சொல்லுது. யாத்தாடி, எனக்கெல்லாம் உங்க கதை வேண்டாம். நான் மரத்துக்கடியில் விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம்ல. அதாவது அன்னைக்கு அவர் முதல்ல என்னைய பார்க்க வரும்போது ரோஸ் கலர் சேலை கட்டியிருந்தேன். அன்னைக்கும் ரோசா? ஆத்தாடி. சரி, ரைட்டு, கிளம்பிடுவோம். நல்ல பெரிய முடி, கால் வரைக்கும் இருக்கும் பத்துக்கோ. ஆமா, கால் வரைக்கும் இருக்கு. போங்க, போய் சொல்ல ஒரு அளவு வேண்டாமா? எப்பா, இந்த பாட்டி ஒரு வழியா போயிட்டுப்பா. ஆத்தாடி, முடியலப்பா நம்மளால. என்னதான் வெளியூர்ல இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து நம்ம சடங்களை பார்க்கறது ஒரு தனி சந்தோஷம். மீனோய். அட, மீன் வருது. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனா இருந்தா வாங்கிட்டு போய் குழம்பு வைக்க கொடுக்கலாமே, நல்லா இருக்கும். மீனோய். அட, நம்ம மூக்கம்மா பாட்டி. பாட்டி என்ன அடையாளம் தெரியுதா? ராசா, எனக்கு நல்ல அடையாளம் தெரியுது. அழகரே. வாயு முடுங்க பாட்டி. அழகர் இல்ல, இப்ப நான் அலெக்ஸ். என் பேரு அலெக்ஸ், சரியா? அலெக்ஸோ பெட்டாக்ஸோ எனக்கு ஒண்ணு நல்லா தெரியுதுப்பா. மூக்கம்மா பாட்டி, நல்லா இருக்கீங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. எப்பா, நான் கஷ்டப்படுற காலத்துல எனக்கு மீனை கொடுத்து வித்துட்டு வர சொல்லி எவ்வளவு உதவி பண்ணிருக்கியோ நீங்க. இப்போ நான் ஒரு பெரிய மீன் கடை வச்சிருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். நல்லா இரி ராசா, நல்லா இரி. குடும்பம்லாம் எப்படி இருக்கு? பொண்டாட்டி பிள்ளைகள் சௌக்கியமா? கோவால செட்டில் ஆயிட்டேன். என் மாமனார் போட்டு வச்சிருந்தாரு, மீன் கடை வச்சிருந்தாரு. சாவதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்டாட்டி இருக்கா. நல்ல சந்தோஷமா இருக்கேன். சரி ராசா, நல்ல சந்தோஷமா இரு. வரட்டா? மீனோய். எப்படி மூக்கமா பாட்டி உங்களை நான் அப்படியே விட முடியும்? சரி, உங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளு? மாப்பிள்ளை செத்துட்டாருப்பா. ஒருக்க மீன் பிடிக்க போகும்போது புயல்லாம் மாட்டி செத்துட்டாரு. ஒரு மவன் இருக்கான். ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். ஆபீஸ்ல வேலை பார்க்காம்பா. ஒத்தைக்கு ஒரே ஒரு மவன்.
நான் கிடைக்கிற மீனை வித்து வயித்த கழுவுதோம். அட கடவுளே, எனக்கு சோறு போட்ட தெய்வம், எனக்கு உதவி செஞ்ச தெய்வம் இப்படி கண்ணீர் வடிக்கலாமா? அழுகைய தொடங்க மூக்கம்மா பாட்டி. சரி ராசா, நான் மீன் விற்க போகணும், நேரம் ஆயிரும், வாரேன் சரியா? எங்க போறீங்க? பேசாம இருங்க. உங்க பையன் காலேஜ்லாம் படிச்சு முடிச்சிட்டானா? ஆமாப்பா, படிச்சு முடிச்சுட்டு தான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கான். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா, நல்ல சம்பளத்துல. ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க, நான் இப்ப உடனே வந்துருவேன். எங்கேயும் போயிடாதீங்க. பேரெல்லாம் மாத்தி ஆளே வேற மாதிரி ஆயிட்டானே. வெளியூர் போனா பணம் வந்துரும் போலயே, நமக்கு வெளியூர் கிடைக்க மாட்டுக்க. எங்க அவசரமா போறான்னு தெரியலையே. வேலை ரெடியா இருக்குமோ? மீனோய். மூக்கம்மா பாட்டி, நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை நான் மறக்கவே கூடாது. அதுக்கு நன்றி கடனா இந்த தட்டை வாங்கிக்கிடுங்க. ஏன் மவளை உங்க மவனுக்கு பேசி முடிக்கேன். என்ன ராசா சொல்ற? என்னால நம்பவே முடியலையே. முதல்ல இத பிடிங்க. இந்த இடத்துல நம்ம தட்டை மாத்திக்கிறோம். ஏன் மவ ஏஞ்சல, உங்க மகன் பேர் என்னது சொல்லுங்க? ஏன் அவன் பேரு மாறி. உங்க மகன் மாறிக்கு நான் கொடுக்க முழு சம்மதத்தை தெரிவிக்கிறேன். தட்டை வாங்கிக்கங்க மூக்கம்மா பாட்டி. கடவுளே, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. என் மவனுக்கு பொண்ணு கிடைக்காதான்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பெரிய இடத்துல பொண்ணு கிடைச்சிட்டு, இனி என் மவனோட கஷ்டமெல்லாம் தீந்துரும். சந்தோஷமா இருக்கட்டும். எங்கேயாவது வெளியூர் கூட்டு போய் அவனை நல்லா வாழ வச்சுக்கப்பா. நான் மீன் வித்தே இங்க என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிடுவேன். அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் முடிச்சது உங்களையும் நாங்க சேர்த்து கூட்டு போயிருவேன். சரி, நீங்க இப்ப தட்டை எடுத்துட்டு போங்க. சரியா? வீடு அதே இடத்துல தானே? அந்த வீடு தானே? ஆமாப்ப, சொந்த வீடுல அதே இடத்துல தான் இருக்கு. வீட்டுக்கு வாயே வந்து கஞ்சி குடிச்சிட்டு போ. கஞ்சி பிரியாணி எல்லாம் சாப்பிடலடா. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, என் மவளை பொண்ணு பார்க்க வந்துருங்க. இங்க 10வது தெருவுல 5ஆம் நம்பர் வீடு. சரியா? வாங்க உங்க மவனை கூட்டிட்டு வரட்டுமா? சரி ராசா, நாளைக்கு என் மவனை நல்ல சிங்காரிச்சு கூட்டு வந்துருதேன். ஐயோ, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. எப்பா, ஆரஞ்சு மண்டையன் பச்சை மண்டையன் பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருந்தா, கடவுளா பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்ணில் காட்டிட்டாரு. கல்யாணத்தை முடிச்சு அவ்வளவு வரையும் கூட்டு போயிடணும். இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது. சரோஜா மூஞ்சில வேற அடிக்கடி முழிக்க வேண்டியதா இருக்கு. மீனாய், கல்யாணம் 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 கல்யாணம்.